வயநாடு ரொம்பவே அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகி 293 பேர் இறந்துருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவங்க ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்க. 240 பேர் மிஸ்ஸிங். அவங்க உயிரோடு இருப்பாங்கலாம் கூட தெரியல. இதில் சோகம் என்னன்னா நிறைய ஃபேமிலிஸாக வந்து இறந்துருக்காங்க. அப்படியே டோட்டல் ஃபேமிலியே இறந்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ரெஸ்கியூ பண்ண போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த இன்சிடெண்ட் வந்து ஹெவி ரெயின்ஃபாலில் தான் நடந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், அது இல்லாமல் வந்துட்டு அங்கே சமீப காலத்தில் நிறைய டீ எஸ்டேட்லாம் வந்ததுனால அதனால் கூட இப்படிலாம் ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி இயற்கையை கணிக்கவே முடியாது. அது எப்போனாலும் இது மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கலாம். இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கு. ஆனால் இந்த சங்கி நாயங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூளையே இல்லாதவனுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா போயிட்டு நீங்களா தூக்க மாட்டிக்குவோங்கடா. உங்களுக்கு அதான் அங்கே எத்தனை மக்கள் இறந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு மனசாட்சியே இல்லாமல் இருக்கானுங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.